வணக்கம். ஸோ இன்னைக்குள்ள வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஸ்வீட்டனர், அதாவது சுகருக்கு சீனிக்கு பதிலாக நம்ம ரிப்ளேஸ் பண்ணுவோன்னு அதுக்கு பேர் நம்ம ஸ்வீட்டனர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸ்வீட்டனர் பற்றி நான் ஏன் இன்னைக்கு வீடியோ போடுறேன்னா, என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது நான் ஒரு டீசர்ட் ஷேர் பண்ணியிருந்தேன், ஒரு டீசர்ட் ரெசிபி. அதாவது நுங்கு இல்லாட்டி கோகனட் இங்கிலீஷில் சொல்லுவோம், இல்லாட்டி பாம் ஃப்ரூட் நம்ம சொல்லுவோம். அதில் வந்து நான் சீனி போடாமல் சுகர் ஃப்ரீ பட் ஸ்வீட்டான டேஸ்ட்டில் வந்து ஒரு டிசர்ட் செஞ்சுருந்தேன். அந்த டிசர்ட்டில் வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். அந்த இன்க்ரீடியன்ஸ் பற்றி நான் கொஞ்சமாக விலைவரையாக நான் சொல்லியிருப்பேன். அதாவது மங்க் ஃப்ரூட் பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சமாக சொல்லியிருப்பேன். நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு தனியாக அதை பற்றி சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு. இந்த வீடியோவில் வந்து வெறும் மங்க் ஃப்ரூட் பற்றி மட்டும் தான் நான் பேச போகிறேன்னு பார்த்தாக்கா கண்டிப்பாக கிடையாது. இன்னொரு அடிஷ்னல் 3 விதமான ஸ்வீட்டனர் பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்வீட்டனர் பற்றி பார்க்குற எனக்கு இந்த ஸ்வீட்டனர் வந்து எப்படி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு, ரொம்ப காமனாக இப்போ எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சுன்னு பார்ப்போம். ஸ்வீட்டனர் வந்தாலே வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் வர ஒரு விஷயம்னா டயபெட்டிக், அதாவது டயபெட்டிக் சுகர் நம்ம சொல்லுவோம். அஸ்பார்டேம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல, நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். டயபெட்டிக் சுகர், டயபெட்டிக் சீனி அப்படி சொன்னாலே அஸ்பார்டேம் தான் எல்லாத்தையும் ஞாபகம் வரும். அஸ்பார்டேம் வந்துட்டு இந்த சீனிக்கு பதிலாக எடுக்கக்கூடிய ஒரு ஸ்வீட்டனர் ரிப்ளேஸ்மெண்ட், அதாவது சுகர் ரிப்ளேஸ்மெண்ட் நம்ம சொல்லுவோம் ஸ்வீட்டனர். ஸோ அது வந்து ரொம்ப ஃபேமஸ், வந்து சுகர் ஃபார்மில் இருக்கும், இல்லாட்டி க்யூப் ஃபார்ம்லேயும் இருக்குது. ஆனால் அது எடுக்கிறதுனால நிறைய சைட் எஃபெக்ட் இருக்கிறதுனால என்ன மாதிரியான நேச்சுரல் ஸ்வீட்டன் வந்து ரிப்ளேஸ் பண்ண முடியும் சுகருக்கு பதிலாக சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் பண்ணும்போது நிறைய விதமான ஸ்வீட்டனர் இப்போ வந்து மார்க்கெட்டில் பார்க்க முடியுது. பட் இப்போ வந்து நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிற ஸ்வீட்னர் வந்து வெறும் 4 ஸ்வீட்டனர் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் உங்ககிட்ட. எனக்காக எல்லாரும் ஸ்வீட்டனர் தேடுறாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் டயபெட்டிக் இருக்குனால, அதாவது சர்க்கரை வியாதி இல்லாட்டி வந்து நீரிழிவு வியாதி அப்படி நம்ம சொல்லலாம், இல்லாட்டி மலாயில் வந்து கொஞ்சம் மனேஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். இன்னொரு ரீசன் எதுனா, நிறைய பேருக்கு ஸ்வீட் டூத், அதாவது இனிப்பு வந்து ரொம்ப பிடிக்கும். சீனி ஆட் பண்ணாமல் அவங்க டிசர்ட் ஒரு நாள் இருக்கவே இருக்காது. சாப்பிட்டதுக்கப்புறம் டிசர்ட் எடுத்தாகணும். ஒரு ஸ்நாக் டைம் கூட அவங்க ஒரு ஸ்வீட்டான ஃப்ளேவரில் இருக்கிற ஒரு டிசர்ட் அவங்களுக்கு இருந்தாகணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற வந்து சீனி நம்ம குறைக்கணும். எப்படி நம்ம சீனி குறைக்கணும் பார்த்தாக்கா என்னாச்சும் ஸ்வீட்டனை ரிப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படி தான் பார்ப்பாங்க. சில பேர் வந்துட்டு சீனி இல்லாமல் எப்படி வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு டிசர்ட் செய்யலாம், இல்லை சீனி இல்லாமல் எப்படி நம்ம ஒரு டிசர்ட்டோ இல்லை கேக்ஸோ என்னச்சு பேக்கிங் பண்ண முடியுமா சொல்லி இனிமேல் தேடுறவங்களும் இருப்பீங்க. ஸோ உங்களுக்காக சேர்த்து தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நம்மளோட இன்னைக்குள்ள முதல் ஸ்வீட்னர் எதுன்னு பார்த்தாக்கா மங்க் ஃப்ரூட். மங்க் ஃப்ரூட் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். காரணம் என்னன்னா, ஏற்கனவே விட்டு அதை பற்றி சொல்லிட்டேன் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ கண்டிப்பாக அதை பார்க்கறதுக்காக நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ மங்க் ஃப்ரூட் வந்து சைனீஸ் வந்து லொஹங்குவான்னு அப்படி சொல்லுவாங்க. மங்க் ஃப்ரூட்க்கு இன்னொரு பேர் இருக்கா கேட்டிங்கன்னா புத்தாஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் சைனீஸில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்போ தெரிய வந்துச்சுன்னா 2010, அதாவது FDA அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மங்க் ஃப்ரூட்னு ஒரு ஸ்வீட்னர் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. எஸ்பெஷலி இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கீட்டோ டயட்டில் வந்துட்டு இந்த மங்க் ஃப்ரூட் வந்து அதிகமாகவே யூஸ் பண்ணுறேன். மங்க் ஃப்ரூட் ஸ்வீட்னர் வந்து அதிகமாகவே யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் அது வந்து 0 கிளைசமிக் இண்டெக்ஸ். இன்னொன்று வந்து அது 0 கேலரி. 0 கிளைசமிக் இண்டெக்ஸ்னால் என்னதுன்னா, உங்கள் ரத்தத்தில் வந்து பிளட் சுகர் வந்து அதிகரிக்காது, ஸ்பைக் ஆகாது. அதனால தான் வந்து 0 கிளைசமிக் இண்டெக்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த மங்க் ஃப்ரூட் வந்து ஒரு விதமான பழம் ஆயிடுச்சு. அது மெலன், ஒரு விதமான மெலன் சொல்லுவோம். அது பச்சை கலரில் இருக்கும். அதை வந்துட்டு அது ஒரு பச்சை கலரில் இருக்கும்போது அதை அந்த ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை காய வச்சு ட்ரை ஃபார்மில் நம்ம பார்க்க முடியும். நம்ம சம்டைம் வந்து ஒரு க்ரீன் டு ப்ரௌன் கலரில் பார்க்கலாம், இல்லை வெறும் ஃபுல்லி அண்ட் ப்ரௌன் கலரில் கூட நம்ம பார்க்கலாம். இது வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ்லையும் இருக்கும். ஒன்று சின்ன சைஸில் இருக்கும், ஒன்று மீடியம் சைஸில் இருக்குது. பட் அது வந்து நான் வந்து ஸ்மால் அண்ட் பிக் அப்படி தான் நான் சொல்லுவேன். பட் ஆக்சுவலி அது வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ்னு ஆக்சுவலி அதோட சைஸ் பேர். ஓகே, இந்த சைஸில் இருக்கிற மங்க் ஃப்ரூட் வந்து நம்ம பார்த்து ஒரு முழு ஃப்ரூட்டாக பார்த்துருவோம். பட் இது வேறு விதத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. கிறிஸ்டலைஸ் பண்ணப்பட்ட சுகர் ஃபார்ம்லேயும் இருக்குது, லிக்விட் ஃபார்ம்லேயும் இருக்குது, இன்னொன்று வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்குது. ஸோ இது ஏன் இந்த மாதிரி கலர்லெஸ்ஸாக வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இந்த பேக்கிங்ஸ், இந்த மாதிரி டீ காஃபியில் போட்டு குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த கலர்லெஸ், அந்த கலர் ரிமூவ் பண்ணிவிட்டு கிறிஸ்டல் ஃபார்மில், இந்த லிக்விட் ஃபார்மில் வந்து உருவாக்கப்படுது. மங்க் ஃப்ரூட் வந்து சைனீஸ் இடையில வந்து ரொம்ப ஃபேமஸ். காரணம் என்னதுன்னா, FDAவால் அப்ரூவ் பண்ணப்பட்டது. நான் சொன்னது என்னென்னா 2010, அதாவது 2010க்கு அப்புறம் நம்மளுக்கே தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி சைனீஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னா, இது வந்து அதிகமாக வந்து ட்ரெடிஷ்னல் சைனீஸ் ஹெர்பல் மெடிசன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் நிறைய டிசர்ட்ஸ், இந்த தொங் சோய், யோங் சோய் அப்படி நான் சொல்லியிருந்தாங்க. இதை வந்து ஆட் பண்ணுறது வந்து ரொம்ப வாடிக்கையாகவே வச்சுருந்தாங்க. ரொம்ப அதிகமாக அதில் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலி.
இந்த மங்க் ஃப்ரூட்ல வந்து நேச்சுரலாகவே சுகர் இருக்கா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதில் ஃப்ருக்டோஸ் அண்ட் குளுக்கோஸ் இருக்குது. பட் கண்டிப்பாக நம்மளோட ரத்தத்தில் வந்துட்டு பிளட் சுகர் லெவல், அதாவது பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து ஸ்பைக் ஆகுது, அதாவது லெவல் வந்து அதிகரிக்காது. உங்களில் சில பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி இருக்கும், இதில் ஆல்ரெடி ஃப்ருக்டோஸ் அண்ட் குளுக்கோஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க, பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவல் ஏறாதுன்னு சொல்கிறீங்க, பட் எப்படி வந்து இதோட சுகர் வந்து, அதோட இதோட ஸ்வீட் டேஸ்ட் வந்துட்டு நார்மல் சுகரை விட ரொம்ப அதிகமாக ஸ்ட்ராங்கான ஃப்ளேவராக கொடுக்க முடியும் அப்படி கேட்கும்போது அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் தான். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பேர் என்னதுன்னா மோக்ரோசைட்ஸ். இந்த மோக்ரோசைட்ஸ் தான் வந்துட்டு நம்மளோட சுகர் டேஸ்ட், அதாவது இந்த ஸ்வீட் டேஸ்ட்டை வந்து அதிகமாக கொடுக்கும். அதாவது 100லேருந்து 250 டைம்ஸ் வந்து நார்மல் சீனியை விட இது அதிகமான ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்க முடியும். இந்த மங்க் ஃப்ரூட்டோட ஒரு சைட்டு, இன்னொரு சைட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மங்க் ஃப்ரூட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆஃப்டர் டேஸ்ட் வந்து நம்ம நாக்கில் இருக்கும். ஆஃப்டர் டேஸ்ட்னா என்னதுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் லட்டு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த லட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது லட்டு இனிப்பாக இருக்கும், சாப்பிட்டதுக்கப்புறம் இனிப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இனிப்பு டேஸ்ட் உங்களுக்கு அவ்வளோ தெரியாது. அன்லெஸ் நீங்கள் திகட்டி போயிடுச்சு, அதுக்கு இந்த லட்டு சாப்பிட்டு திகட்டிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் நாக்கில் அந்த ஸ்வீட் டேஸ்ட் ஒட்டி இருக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஆனால் இந்த மங்க் ஃப்ரூட்டோட சுகர் நீங்கள் இது சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் கூட உங்கள் நாக்கில் வந்து ஸ்வீட்டாக உங்களுக்கு ஃபீல் பண்ணும். அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. இப்போ நிறைய பேருக்கு அது பிடிக்காது. எஸ்பெஷலி இந்த ஸ்வீட் அவாய்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த நாக்கில் வந்து ஸ்வீட்டான ஃப்ளேவர் நாக்கு அதிகமாக இருக்கிறது பிடிக்காது. இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லி கடைசியில் வந்து நான் சொல்கிறேன். இதுக்கு அடுத்து நம்ம ரெண்டாவது ஸ்வீட்டனருக்கு போகலாம். ரெண்டாவது ஸ்வீட்டனர் என்னன்னா ஸ்டீவியா. ஸ்டீவியா வந்து கன்சிடர் எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஸ்வீட்டனர் நான் சொல்லுவேன். பின்ன வந்து அதை ரிலேட்டடான ஒரு ரிசர்ச் நான் வந்து செஞ்சுருக்கேன். பிகாஸ் ஒரு ப்ராஜெக்ட், ஸ்டீவியா ப்ராஜெக்டில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய ஜேர்னல்ஸ் பற்றி படிச்சிருக்கேன். ஸோ ஸ்டீவியா வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா அது இலை வந்துட்டு நீங்கள் சும்மா ஸ்டீவியா பிளான் வீட்டில் வச்சுருந்தா கூட நீங்கள் அதை கிள்ளிட்டு நாக்கில் வச்சு பாருங்கள், கடிச்சு பாருங்கள், உங்களுக்கு நேச்சுரலாகவே ஸ்வீட்டான ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டீவியாவை மங்க் ஃப்ரூட்டை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சீனியை விட பல மடங்கு அதிகமான ஸ்வீட் ஃப்ளேவர் இருக்கக்கூடியது வந்து ஸ்டீவியா. ஈவன் நீங்கள் மங்க் ஃப்ரூட்டோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டீவியாவுக்கு தான் அதிகமான ஸ்வீட் ஃப்ளேவர் கிடைக்கும். ஓகே, ஸ்டீவியா இப்போ என்னென்ன ஃபார்மில் கிடைக்குது பார்த்தீங்கன்னா பல விதமான ஃபார்மில் கிடைக்கும். பல விதமான ஃபார்ம்னா வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், மங்க் ஃப்ரூட் வந்து லிக்விட் ஃபார்ம்லேயும் இருக்குது, பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்குது, அண்ட் தென் கிறிஸ்டலைஸ் சுகர் மாதிரி ஃபார்ம்லேயும் இருக்குது. ஈவன் ஸ்டீவியா வந்து இந்த கியூப் அண்ட் சுகர் கியூப் நம்ம சொல்லுவோம்ல, காஃபியில் போட குடிக்கலாம், அந்த மாதிரியான ஃபார்மில் கூட ஸ்டீவியா இருக்குது. பிகாஸ் ஸ்டீவியா வந்து மங்க் ஃப்ரூட் ஃபேமஸ் ஆகிறது முன்னுக்கு பல வருஷத்துக்கு முன்னுக்கு ஸ்டீவியா வந்து ஆல்ரெடி நிறைய பேர் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்து நிறைய பேர் வந்து அதில் நிறைய ரிசர்ச் ஸ்டடிஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஸ்டீவியா வந்து சில ரிசர்ச் படி பார்த்தாக்கா ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க, இன்னொன்று வந்துட்டு இப்போ ஃபர்டிலிட்டி, எஸ்பெஷலி வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க, மேலோ சரி ஃபீமேலோ சரி, நார்மலி ஸ்டீவியா எடுக்க வேணாம் சொல்லுவாங்க, முடிஞ்சவரைக்கும் குறைச்சிக்க சொல்லுவாங்க. மங்க் ஃப்ரூட் மாதிரியே ஸ்டீவியாவுக்கு ஒரு ஆஃப்டர் டேஸ்ட் இஃபெக்ட் கண்டிப்பாக இருக்குது. எஸ், ஸ்டீவியாவோட ஆஃப்டர் டேஸ்ட் இஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அதோட ஸ்வீட் ஃப்ளேவர், அந்த இனிப்பு ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் சொல்லியிருக்கேன், நார்மல் சுகரை விட அதிகமாக இருக்கிறனால நீங்கள் ஸ்டீவியா சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆஃப்டர் டேஸ்ட் வந்து நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நார்மலாக வந்து இப்போ காஃபிலையோ டீலையோ வந்து ஒரு சொட்டு இல்லை 2 சொட்டு இந்த ஸ்டீவியா சுகர் லிக்விட் மாதிரி நீங்கள் போட்டுட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதுவும் நிறைய மலேசியாவில் வந்து ஸ்டீவியா சுகர் எடுக்கிறத நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன், நார்மல் பீப்புள் கூட எடுக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆஃப்டர் டேஸ்ட் இஃபெக்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன். மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். மங்க் ஃப்ரூட் மாதிரியே ஸ்டீவியாவை நீங்கள் எடுக்கும் போது அது வந்து 0 கேலரி அண்ட் 0 கிளைசமிக் இண்டெக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் ரத்தத்தில் வந்துட்டு குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகரிக்காது. யாரெல்லாம் வந்து ஸ்டீவியா எடுக்கக்கூடாதுன்னு இப்போ கூட நான் சொல்லிடுறேன். யாரெல்லாம் எஸ்பெஷலி ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க, இன்னொன்று வந்து ஃபர்டிலிட்டி, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்க, பிளானிங் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, மேலாக இருந்தாலும் சரி ஒரு ஃபீமேலாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் ஸ்டீவியா அவாய்ட் பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து இந்த பிளான் எஸ்தரைக்கியா அப்படி சொல்லுவோம், இந்த பிளான் எஸ்தரைக்கியா அலர்ஜி இருக்கிறவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்டீவியாவை அவாய்ட் பண்ணுங்க நம்ம சொல்லுவோம். ஏன்னா வந்து இந்த பிளான் எஸ்தரைக்கியா அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த டெய்சி ஃப்ளவர், கிறிசென்டமம் ஃப்ளவர், இந்த மாதிரி சில ஃப்ளவர் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அலர்ஜி ரியாக்ஷன் வருதா? ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டீவியா வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடாது. அதில்
சிமிலர் இஃபெக்ட் அலர்ஜி வந்து உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துக்கிட்ட ஸ்வீட்னர் வந்து நேச்சுரல் ஃபார்ம்லேயே இருக்கக்கூடிய ஸ்வீட்னர். நம்ம எந்த ஒரு வித ப்ராசஸ் பண்ணாமலே அதை எடுத்து நம்ம குக்கிங்கில் யூஸ் பண்ண முடியும். ஒரிஜினல் ஃபார்மில் இருக்கிற அந்த ஃப்ரூட்டோ சரி லீஃபோ சரி நம்ம எடுத்து டைரெக்டாக ஒரிஜினல் ஃபுட்டில் வந்து குக் பண்ணுறதுக்கு எதுக்காவது ஸ்வீட் பண்ண போனால் கூட நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய ஒரு ஸ்வீட்னர் எப்படின்னா, இந்த 2 ஸ்வீட்டனும் வந்துட்டு லேப்பில் வந்து சில விதமான ப்ராசஸ் மூலிமா அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்படுற ஸ்வீட்டனர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டனர் எதுனா எரித்ரித்தோல். எரித்ரித்தோல் வந்துட்டு இது நேச்சுரலாகவே நம்ம பார்த்தாக்கா கார்னில், வாட்டர்மெலனில், அதுக்கப்புறம் சாய் சாஸ், பேர் ஃப்ரூட் இந்த மாதிரியான பழத்தில் வந்து ஆல்ரெடி நேச்சுரலாகவே இந்த ஸ்வீட்டனர் இருக்குது. இது ஒரு விதமான ஆல்கஹால் சுகர் கூட சொல்லலாம். பட் இது வந்து ஒரு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலிமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ஸ்வீட்டனர், நாட் சுகர் ஸ்வீட்டனர். பட் இது வந்து பவுடர் ஃபார்மில் பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி வந்து நம்ம நார்மல் சுகரை பார்க்குறோம்ல அந்த டேஸ்ட் எல்லாமே வந்து எக்ஸாக்ட்லி அது வந்து சிமிலர்லி ஐடென்டிக்கலாக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இது வந்து நார்மலி சுகருக்கு ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஐடியலான ஒரு இது. பட் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வாங்கும் போது நான் ஜிஎம்ஓவாக பார்த்து வாங்கணும் நம்ம சொல்லுவோம். ஏன்னா வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணப்பட்ட ingredients வந்து ப்ராசஸ் பண்ணாங்கன்னா இட்ஸ் நாட் ரியலி ஹெல்த்தி அண்ட் சேஃப் ஃபார் அஸ் ஃபார் கன்சியூம். இந்த எரித்ரித்தோலும் 0 கிளைசமிக் இண்டெக்ஸ். பட் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா கொஞ்சோண்டு கோல்ட்னஸ் இருக்கும். அந்த மீன்ஸ் நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் கோல்ட்னஸ் உங்களுக்கு ஃபீல் பண்ணல, அந்த மாதிரி கோல்ட் கலந்த ஒரு ஸ்வீட் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ஸ்வீட்டு நம்ம பார்க்க போகிறது எதுனா xylitol. xylitol வந்துட்டு நாட் 0 கிளைசமிக் இண்டெக்ஸ், அது வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அதில் வந்து நேச்சுரலாகவே சுகர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுது. பிகாஸ் இது வந்து பிளான்ட் பேஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்படுற ஒரு ஸ்வீட்னர். ஸோ இந்த ஸ்வீட்னர் வந்து எப்படின்னா இது வந்து சுகர் ஆல்கஹால் நம்ம கூப்பிடுவோம். அது ஆக்சுவலி ஏன் அதை வந்து சுகர் ஆல்கஹால்னு நம்ம கூப்பிடுறோம்னா இது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் போது சுகர் மாலிக்யூல் ப்ளஸ் வித் ஆல்கஹால் மாலிக்யூல் இருக்கிறனால அது வந்து சுகர் ஆல்கஹால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து எக்ஸாக்ட்லி வந்து சுகரோட டேஸ்ட் வந்து இதால் கொடுக்க முடியும். பட் இதில் என்னதுன்னா லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது சாப்பிட்றதுனால உங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து ஸ்பைக் அப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வந்து இது எப்படி வேலை செய்யுதுன்னா நம்ம டங்கில் இருக்கிற ரிசெப்டர் வந்து அது வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. இப்போ நீங்கள் சாப்பிடும் போது இது ஸ்வீட் ஃப்ளேவர் இருக்குது, அந்தமாதிரி ஸ்டிமுலேஷன் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு டங்கில் வந்து ஸ்வீட்டான டேஸ்ட் வந்து உங்கள் டங்கில் வந்து நீங்கள் உணர முடியும். இந்த xylitol அண்ட் எரித்ரித்தோல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தால இது வந்து எக்ஸாக்ட்லி சுகரோட தன்மை கொடுக்கக்கூடிய சுகரோட தன்மைனா அதோட டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்க முடியும்னால இது நிறைய வந்து இந்த சுகர் ஃப்ரீ கேண்டீஸ், சுகர் ஃப்ரீ ஸ்விங்காம், மீன்ஸ் கேண்டி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம நிறையவே பார்க்க முடியும். அதில் ஆல்ரெடி நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் xylitol இல்லாட்டி எரித்ரித்தோல் இந்த மாதிரியான நேச்சுரல் ஸ்வீட் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லி அதில் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் போடுறது எல்லாமே வந்து இந்த எரித்ரித்தோல் அண்ட் xylitol வந்து போட்டு தான் வந்துட்டு இந்த சுகர் ஃப்ரீ கேண்டி சொல்லிட்டு விற்கிறாங்க ஆக்சுவலி கடையில். xylitolக்கு இருக்கிற இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா நம்மளோட டென்டல் கேர் இல்லாட்டி ஆரல் கேருக்கு வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்விங்காம்லாம் இருக்குது. நீங்கள் xylitol எடுக்கும் போது என்ன நடக்குன்னா உங்கள் கெவிட்டி இருக்குல்ல, இந்த கெவிட்டி பாக்டீரியாஸ் வந்து அதை ஃபீட் பண்ண முடியாது. பிகாஸ் அதில் இருக்கிற சுகர் வந்து இதெல்லாம் சாப்பிடுமே அது கன்சிடர் வந்து இட்ஸ் நாட் அ சுகர், இட்ஸ் லைக் ஜஸ்ட் கிவிங் யூ ஸ்வீட் ஃப்ளேவர் பட் இட்ஸ் நாட் அ சுகர். அதனால வந்து அந்த கெவிட்டியால் ஃபீட் பண்ண முடியாது. அந்த பாக்டீரியாஸ் வந்து வீக் ஆக்குறதுக்கோ கில் பண்ணுறதுக்கோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது வந்து இதோட பெனிஃபிட் எதுனா நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா கூட அதில் சொல்லியிருப்பாங்க இட்ஸ் பெஸ்ட் ஃபார் டென்டல் கேர், பெஸ்ட் ஃபார் ஆரல் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எரித்ரித்தோல் அண்ட் xylitol கம்பேர் பண்ணும்போது எரித்ரித்தோல் வந்து அதிகமான அமௌண்ட் நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து ஸ்டமக் டிஸ்கம்ஃபர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி வந்து ப்ளோட்டிங், கெஸ்ஸி, இந்த நோசியாக்குன்னு சொல்லியிருந்தாலும் இந்த மாதிரியான சைட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால இந்த எரித்ரித்தோல் எடுத்திங்கன்னா குறைவான அமௌண்ட்டில் ஒன்ஸ் இன் அவர் இந்த மாதிரி நம்ம பாய்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த xylitol வந்து ஒரு விதமான லெக்ஸேட்டிவ். இதையும் நீங்கள் அதிகமாக எடுக்கும் போது என்ன நடக்குன்னா உங்களுக்கு வந்து டைரியா வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இது நீங்கள் நார்மல் அமௌண்ட்ஸில் நீங்கள் குறைவாக எடுத்தீங்கன்னா நார்மல் ஒரு ஜஸ்ட் எவ்ரிடே மார்னிங் மட்டும் நீங்கள் காஃபி குடிங்க அதுக்கு மட்டும் எடுக்கிறேன் அப்படி சொல்லி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸ்டில் ஃபைன். பட் ஆல்ரெடி காஃபியில் வந்து கெஃபைன் இருக்குது. அண்ட் தென் xylitol வந்து லெக்ஸேட்டிவ். கெஃபைனும் ஒரு விதமான லெக்ஸேட்டிவ்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காலையிலே மார்னிங் மோஷன் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் என்னடா காலையில் வந்து உடனே காஃபி குடிச்சதுக்கப்புறம் உடனே வந்து வயிற்ற கலக்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுற
பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து காஃபி குடிக்க போகிறீங்கன்னா xylitol எரித்ரித்தோல் போடுறதுக்கு பதிலாக மேபி வந்துட்டு நீங்கள் மங்க் ஃப்ரூட்டோ இல்லை ஸ்டீவியா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த எரித்ரித்தோல் அண்ட் xylitol எப்படி நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருந்தால இந்த மங்க் ஃப்ரூட் அண்ட் ஸ்டீவியா வந்து ஆஃப்டர் டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தால, ஸோ இந்த ஆஃப்டர் டேஸ்ட்டை குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் பேக்கிங் எஸ்பெஷலி கேக்ஸ் இந்த மாதிரி பேக் பண்ணும்போது நீங்கள் வந்து இப்போ மங்க் ஃப்ரூட் போடுறீங்கன்னா மங்க் ஃப்ரூட் சுகர் எடுத்து போடுறீங்கன்னா நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் எரித்ரித்தோல் அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி xylitol போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கேக்ஸ் இந்த மாதிரி பிஸ்கட்டோ குக்கீஸ் வந்து பேக் பண்ணும்போது நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃப்டர் டேஸ்டோட டேஸ்ட் வந்து குறவாக இருக்கும். அண்ட் அது பார்க்கறதுக்கு சாப்பிடும் போது உங்களுக்கு எக்ஸாக்ட்லி நீங்கள் சுகரை போட்டு பேக் பண்ண ஒரு பிஸ்கட்டோ குக்கீஸ் மாதிரி உங்களுக்கு ஃப்ளேவர் இருக்கும். அது வந்து கீட்டோ ஃப்ரெண்ட்லி கேக்ஸ், கீட்டோ கேக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது அதில் நிறைய மங்க் ஃப்ரூட் அண்ட் எரித்ரித்தோல் மிக்ஸ் பண்ண சுகர் வந்து நிறைய விற்பாங்க, நிறைய போட்டிருப்பாங்க. ஈவன் நான் சம்டைம்ஸ் வந்து சுகர்ஸ் வெளியில் வாங்கும் போது எஸ்பெஷலி வந்து இந்த ஸ்வீட்டனர் வாங்கும் போது நான் பார்த்த ஒரு விஷயம்னா மங்க் ஃப்ரூட்னு பெருசாக லேபிளிங் போட்டிருப்பாங்க. நீங்கள் பின்னாடி அந்த ஃபுல் லேபிளிங் எடுத்து படிக்கும் போது அதில் நீங்கள் பார்க்கலாம் எரித்ரித்தோல் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எரித்ரித்தோல் வந்து எதுக்குன்னு அந்த ஆஃப்டர் டேஸ்ட் வந்து குறைக்கிறதுக்காக தான் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்கள் கேக் பேக் பண்ணும்போது எக்ஸாக்ட்லி வந்து மிமிக் அந்த சுகர் நீங்கள் போட்டு கேக் பண்ணும்போது எந்த மாதிரியான சுகர் டேஸ்ட் கொடுக்குதோ அந்த மாதிரி மிமிக் பண்ணுறதுக்காக தான் வந்து இது வந்து ரிப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்போ 1 கப் சுகர் நம்ம மேஜர் பண்ணும்போது 1 கப் சுகர் நீங்கள் எரித்ரித்தோல் அண்ட் மங்க் ஃப்ரூட் மிக்ஸ் பண்ண சுகர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது 1 கப் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஈக்குவல் டு 1 கப் சுகர் ஈக்குவல் டு 1 கப் ஆஃப் ஸ்வீட்டனர் மாதிரி. ஸோ இவ்வளோ தான் கைஸ் இன்னைக்குள்ள வீடியோ. ஸோ இந்த வீடியோ முடிக்கிற மணிக்கு ஒரு சில விஷயம் சொல்லி முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சுகர் ரிப்ளேஸ்மெண்ட் ஸ்வீட்னர் இந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு கேட்குறது சந்தோஷமாக இருக்கும். பட் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சைட் எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து அதிகமான லெவலில் நம்ம எடுக்கவே கூடாது நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் சாப்பிட்ற நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. இந்தமாதிரி நம்ம இருக்கும்போது சரி இதுக்கு பதிலாக என்ன ரிப்ளேஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம நேச்சுரல் ஃபார்மில் போவோம். பட் நேச்சுரல் ஃபார்மில் போகும்போது ஓகே 0 கேலரி, 0 சுகர், 0 கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமாயிரும், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். பட் அதிகமான குவான்டிட்டியில் இருக்கும்போது சம் ஆஃப் த ஸ்வீட்டனை வந்து நம்மளுக்கு ஸ்டமக் டிஸ்கம்ஃபர்ட், இந்த லெக்ஸேட்டிவ் இந்த மாதிரியான ஒரு இஃபெக்ட் கொடுக்கறனால ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து ஒரு நார்மல் அமௌண்ட், ஒரு லிமிட்டட் அமௌண்டோட பார்த்துக்க ட்ரை பண்ணுங்க. மேபி என்னைக்காச்சும் நீங்கள் கேக் பேக் பண்ணுறீங்க அப்போ வந்து ஒரு சுகருக்கு பதிலாக ஸ்வீட்டனை ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு காஃபி களி கொடுக்க போகிறீங்க, அவங்களுக்கு எப்பவுமே எப்படி வந்து ஒரு குக்கீஸ் இருக்கணும், ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி மங்க் ஃப்ரூட் இருக்கிற சுகரோ இந்த ஸ்டீவியா இருக்கிற சுகர் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் வந்து ஒரு குக்கீஸ் பண்ணிச்சு அவங்களுக்கு ஒரு குக்கீஸோ இல்லை 2 குக்கீஸோ இல்லை ஒரு ஃபியூ பீஸ் ஆஃப் குக்கீஸ் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கூட கொடுக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாமே வந்து ஒரு லிமிட் அமௌண்ட்டில் நீங்கள் கொடுக்கும் போது அது ஸ்டில் சேஃப் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் என்ஜாய். பட் அது கூட போகும்போது சம்டைம்ஸ் இட் கிவ் சம் டிஸ்கம்ஃபர்ட். ஸோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா கண்டிப்பாக போய்ட்டு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா கண்டிப்பாக போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் லாவா.